தேவனின் குமுறலின் வார்த்தை எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் புலம்புவார், என்னை விட்டு விலகி போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தப்பா நீங்க கண்டீங்க? அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன்? உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டது இன்ன வரைக்கும் யார் நடத்திட்டு வருகிறா? ஒரு வாட்டி அதை கைவிட்டேனா? என்ன அநியாயம் பண்ணிட்டேன்? ஏன் என்ன விட்டு விலகுறீங்க? இந்த மாதிரி தேவன் அந்த இடத்துல குமுறி இருப்பார். இந்த வார்த்தை விசுவாசம் உறுதியா இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் வாழ்க்கையில வரட்டுங்க, யார் வேணாலும் அவரை விட்டு விலகட்டுங்க. தேவனை விட்டு நான் ஒரு அடி விலக மாட்டேன். தேவனை விட்டு ஒரு அடி கூட விலக மாட்டேன். விசுவாசம் அப்பேற்பட்டது. அற்ப விசுவாசக்காரன் நான் கிடையாது. ஏதோ செய்வாருன்னு நம்பிக்கிட்டு இருக்க விசுவாசக்காரன் நான் கிடையாதுங்க. இந்த விசுவாசம் ஒன்றே ஒன்று, எதை செய்தாலும் நன்மைக்கு. அவர் எதை செய்தாலும் நன்மைக்கு. யோசித்து பாருங்க. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், என்ன வந்தாலும் சரி விசுவாசத்தை கைவிட்டு விடாதீங்க. அல்லேலூயா. உங்களை கருவில கண்டவர் கரை சேர்க்கும் வரை கைவிட மாட்டார்.